வெல்கம் டு கேஷ் அண்ட் கேங் vlogs. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அழகர் கோயில் தான் வந்திருக்கோம். அழகர் கோயிலுக்கு ஏன் வந்திருக்கோம்னு நம்ம தம்பி சொல்லுவாப்ல. அழகர் கோயிலுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்? ஒரு 3 வருஷமா நம்ம ஊர்ல சாமி அழைக்கல. 3 வருஷமா எங்க ஊர்ல ஒரு திருவிழா இருக்கு. அந்த திருவிழா வந்து நடத்தணும் அப்படின்னா அழகர் கோயிலுக்கு வந்து தீர்த்தம் ஆடுவோம்னு சொல்லுவாங்க. அது பண்ணிருக்க அப்புறம் இப்போ வந்து பெரிய கருப்ப சாமின்னு ஒன்று இருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டாங்க. அந்த சாமி வந்து இப்போ திரும்ப அழைக்கணுன்றனால தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். ஒரு எப்படின்னா எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு திருவிழா அது வைக்கணும் அப்படின்னாலுமே இங்கே வந்து அதை எப்படி சொல்கிறது, அந்த தீர்த்தம் ஆடுறது அப்படின்றது எங்களுக்கு ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயம். இங்கே வந்துட்டு தான் அதுக்கப்புறமே அந்த திருவிழாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஒரு சம்பிரதாயமாகவே நான் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஒரு பார்த்து வர்றோம். எங்கள் எல்லாருக்குமே ஒரு இவனுக்கு குட்டி குட்டி பசங்களாக இருந்தாலுமே இவனுங்களிருந்து வரும்போது எல்லாருக்குமே இதே ஒரு நேரம் நடந்துட்டு இருக்கு, பாரம்பரியமாக நடந்துட்டு இருக்கு. இந்த திருவிழா எப்படின்னா நைட்டு ஒரு கோயிலுக்குள்ளார போவோம். அது எத்தனை மணி இருக்கும்? 1 மணி. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு கோயிலுக்குள்ள போய் கெடா இருக்குல்ல அதெல்லாம் வெட்டி அந்த ரத்தத்தெல்லாம் குடிச்சு அந்த மாதிரி ஒரு திருவிழா தான் இப்போ எங்கள் ஊரில் வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் எல்லாருமே அழகர் கோயில் வந்திருக்கோம். மூச்சு வாங்குது, இதுக்கே நம்மளால ஏற முடியாம மூச்சு வாங்குது. அழகர் கோயிலுக்காக பஸ்ல போவாங்க, ஆனால் நாங்கள் எல்லாருமே நடந்து தான் போயிட்டு இருக்கோம். நம்ம இதுல என்ன ஒண்ணுன்னா, நம்ம டீமை விட்டுட்டு இன்னொரு டீம் கூட வந்து இன்னொரு டீம் இல்லை நம்ம ஊர் பசங்களோட வந்து vlog பண்றதுல எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஏன்னா இவனுங்களே எதையாவது ஒன்று காட்டணும் வைக்கணும்ன்றது வந்து எங்களுக்கு நல்லா காட்டிக்கங்க ஒரு இது இல்லை. நம்ம ஊர் பசங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். எல்லா பெரிய பசங்களால வர முடியல, சரி குட்டி குட்டி பசங்களாம் இருக்காங்க, அவங்கள வச்சு ஒன்று பண்றோம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாதி தூரம் நாங்கள் வந்துட்டோம், எல்லாருமே போய்கிட்டு இருக்கோம். எல்லாம் இப்பவே வச்சுட்டாங்க. நாங்கள் மட்டும் கிடையாது, எங்கள் ஊர்க்காரங்க எல்லாருமே முன்னாடி போய்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நடக்க முடிஞ்சவங்க மட்டும்தான் நடந்ததில் வருவாங்க, மற்றவங்க எல்லாருமே பஸ்ஸில் அந்த மாதிரிலாம் போகிறாங்க. பட் ஆனால் நாங்கள் நடந்தான் போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக காட்டுப்பாதையிலேருந்து ரோட்டுக்கு வந்தாச்சு. இதில் இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல, இவங்களுக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. இதுல என்ன வருதுன்னா, எனக்கு இங்க வந்துட்டு vlog பண்ணணும் அப்படின்ற ஒரு இதே இல்லை. சரி, இவனுங்க வந்து கேட்டானுங்க நாங்களும் வச்சு எங்களை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுல பண்றோம். ஆனா எல்லாருமே ஒரு மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்கானுங்க. ஒரு மாதிரி புதுசா ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே இது பண்ற போது ரொம்ப இதா இருக்கு. தம்பியா ஒண்ணுன்னா இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணும் முடியல காய்ஸ், முடியல. போறவே அழிச்சிரு, அதே பாத்துக்கங்க. அத போடி எடுத்து காய்ஸ், அதெல்லாம் வந்து எங்க முன்னோர்கள் பிள்ளை குட்டி தூக்கிட்டு வர்றாங்க, எல்லாம் பாத்துக்கங்க. இந்த கார்ல போற வந்து ஆனா லூஸ் தான் இவனுங்க. நடுவில் உட்காந்துருக்கிறது வீட்டு ஒரு மூத்தவர், அவருக்கு 2 இளைய மையன் 2 சின்ன மையன். காய்ஸ், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம வந்து சாமியை பார்க்க போயிடுவோம். அங்கே போயிட்டு குளிச்சுட்டு இங்கே ஒரு சாமி இருக்கும். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து எல்லாமே அங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்துட்டு ஃபுட்டு சாப்பிட்டு கீழே 18ஆம் படி கருப்பர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம எதுக்காக வந்திருக்காங்களோ அந்த சாமி அழைக்கிறேன்னு சொல்லி அது ஒரு மாதிரி நல்லா பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா ஊர்லேயும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் சிட்டி பீப்புள்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரியுமா என்னன்னு தெரியல. மேபி இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் ஊர் திருவிழாக்கு இன்வைட் பண்ணுறேன், எல்லாரும் மறக்காமல் வந்துடுங்க. டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மலைக்கு வந்துட்டோம். மலையை இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த மலை வந்து அழகர் மலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். 1 hour later. ஃப்ரெண்ட்ஸ், மலை ஏறி அங்கே போயிட்டு எல்லாம் தீர்த்தம்லாம் ஆடிட்டு நம்ம கீழே இறங்கியாச்சு. பழமுதிர் சோலை இது வந்து பழமுதிர் சோலையாக போயிட்டு இருக்கோம். ஆமாம், பழமுதிர் சோலை தான் பழமுதிர் சோலை தான் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு தான் எல்லாருமே ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே 18ஆம் படி கருப்பர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே சாமி அழைப்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நிறைய விஷயத்தில் இது ஒரு விஷயம். இது வந்து என்னன்னா,
இந்த வீடு கட்டணும், இந்த வந்து ஃபேமிலியில நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொன்று இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சின்ன பிள்ளைல என்ன சொன்னாங்கன்னா, நீ எத்தனை கல் வைக்கிறியோ விழுகாம வைக்கிறியோ அத்தனை வீடு கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நம்ம பண்ண போறோம், நம்மளும் வைக்க போறோம். இன்னும் நீங்க நடக்கலாம். இல்ல இது வந்து வீடு கட்டுவன்னு சொல்லுவாங்க. ஆனா எதுக்கு வைக்கிறேன்? எப்படி 2 பேரும் ஒரே இதுல அடிக்கி 2 பேரும் நாங்க வந்து ஒரே வீட்டுல வந்து 3 பேர் இருப்போம். அது மாதிரி அதே ஒரே வீட்டுல 2 பேரும் கட்டிட்டு இருப்பீங்களா? அவ்வளவுதான் இருக்க வேண்டியதே. இதுல இருக்கு இது வந்து ஒரு 5 மாடி வீடு 5 கல்லு வச்சிருக்காங்க. அதுல வந்து 1 வருஷம் இவனுக்கு கான்ட்ராக்ட், 2வது வருஷம் இவனுக்கு கான்ட்ராக்ட். 5 வீடு கட்ட போறோம். 5 வச்சாச்சு. இந்த மாதிரி சைட் ரோடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஃபுல்லாவே இருக்கும். அங்க வந்து எங்க தம்பி வந்து கட்டிக்கிருக்காரு பாருங்க. இது ஃபுல்லாவே இந்த அதுவா தான் வச்சிருப்பாங்க. இங்க இருந்து அங்க இருந்து எல்லா பக்கத்துமே இதாக தான் இருக்கும். எல்லாருமே இந்த ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து ஆக்சுவலா நடக்குமா என்னன்னு தெரியல. ஆனா எல்லாருமே நம்பி இவ்வளவு கல் வைக்கிறாங்கன்னா எல்லாமே நம்பி தானே வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு நம்பிக்கையில வந்து 5 கல் வச்சிருக்கோம், 5 மாடி கட்டுறோம். இல்லைன்னா இதே அழகர் கோயில்ல வந்து நம்ம வந்து கேக்குறோம். வச்சாச்சு கைஸ், வேலைக்கே போக தேவை. அழகு மலையானே நமக்கு வீடு கட்டி கொடுத்தாரு. அவளே வாழ்க்கையை நீ ஜாலிங்க. எல்லாருமே கல் வச்சுட்டு வந்திருக்காங்க. யாரு ஃபர்ஸ்ட் வீடு கட்டுறான்னு பார்க்கலாம். 18ஆம் படி கருப்பர் கோயில் கிட்ட வந்துட்டோம். இங்க ஒரு கோயில் தெரியுது பாத்தீங்களா? இதுக்கு பின்னாடி தான் அந்த 18ஆம் படி கருப்பர் இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க வந்து போட்டேன் இங்க வந்து இங்க ஒரு பின்னாடி தெரியும் நினைக்கிறேன். இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க போயிட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே பண்ணுவாங்க. ஸ்டே டியூன் கைஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது. அதுக்கு முன்னாடி நம்ம போய் சாமி பார்த்துட்டு வந்துடும். வாங்க சாமி பார்க்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ நான் போயிட்டு இருக்கோம். இங்கே ஒரு கோயில் இருக்குங்க. இங்கே வந்து ஒரு சாமி இருக்கும். அந்த சாமி வந்து வேண்டுனதுலாம் நடக்கும்னு சொல்லி ஒரு இது இருக்கு. நம்ம 18ஆம் படி கருப்பர் பற்றி உங்க எல்லாருக்குமே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே தான். அதுக்கு முன்னாடி இந்த சாமியை பார்த்துட்டு தான் அங்கே போவோம். ஏன்னா கள்ளழகர் அந்த சாமி சொல்லுவாங்கள்ல, அதோட இதுதான் இங்கேயும் இருக்கு. இது ஏதோ ஒரு சாமி. இங்கே வந்து நிறைய விஷயம் வந்து எல்லாமே இந்த கோயிலில் வந்து கல் இருக்குல்ல, கல்லுல தான் எல்லாமே செதுக்கி அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கல்லுல மட்டும்தான் செதுக்கியிருப்பாங்க. பாத்தீங்களா? இந்த கோயில்ல எல்லாமே கல்லுல தான் செதுக்கியிருப்பாங்க. இந்த கோயில்ல ஒவ்வொரு இதா இருக்கட்டும், இந்த தரை கூட பாத்தீங்கன்னா கல் தர மாதிரி தான் இருக்கும். இதுல இருக்க எல்லாமே கல்லுல செதுக்கி இவ்வளவு அழகா பண்ணிருப்பாங்க இந்த கோயில். இந்த மதுரையில அழகர் அந்த இருக்கு, அதோட இதுதான் இங்க இருக்கிறதோ. இது வந்து கள்ளழகர்னு சொல்லி இங்க இருக்கு. கள்ளழகரா என்னன்னு தெரியல, தப்பா இருந்தா நீங்களே எனக்கு வந்து போட்டுருவீங்கன்னு தெரியும் கமெண்ட்ல. ஸோ அந்த கோயிலில் போய் பார்த்துட்டு நேராக 18ஆம் படி கருப்பர் கோயில் போகிறோம். அங்கே சாமி கும்பிடுறோம், சாமி அழைக்கிறோம், பார்த்து உங்களுக்கு காட்டுறோம். நம்ம அங்கே முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறதா 18ஆம் படி கருப்பு. ஸோ அங்கே போயிட்டு சாமி தான் இது பண்ண போகிறாங்க. எல்லாருமே வந்தாச்சு. ஐயோமா வழியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா எங்கள் இதில் பெரிய சாமி அப்படின்றது, பெரிய கருப்பு சாமின்றவங்க இல்லை. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நைட்டு வந்து ஒரு 3 சாமி இது பண்ணுறவங்க வந்து வச்சு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக சாமி அழைச்சி சாமியை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நான் வந்து இதில் போடுறேன் பாருங்க. ஏன்னா எனக்கும் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இது நடந்து. ஏன்னா இப்போ வந்து எனக்கும் நடக்கும்போது இதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஒரு மாதிரி நல்ல ஃபீல் கொடுக்குது, குட் ஃபீல் தான். பட் என்னன்னா எனக்கு சாமி ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது அது உண்மையாலுமே வருதா வரலையான்ற டவுட் எனக்கு இருக்குது. இல்லை உண்மையாலுமே வந்து அப்படி தான் பண்ணுமா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட கண்டினியூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே எல்லாருமே வந்து இது பண்ணிட்டாங்க. இங்கே தான் அந்த சாமி நடக்குதுன்னு சொல்லி அந்த அழைக்க போகிற இடம். இங்கே அழைச்சி தான் இதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா போய் அந்த சாமி எங்கெங்கெல்லாம் போகுமோ, அந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொன்றா சம்பிரதாயம் நடக்கும். வெயிட் அண்ட் வாட்ச். ஐயா